நம்ம இவங்களெல்லாம் விட்டுட்டு போனோம்னா இதுதான் சாக்கு. நம்மள ஒண்ணு இல்ல பாக்குறல, வீட்டை தவிர வேற எதுவுமே பொண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. மூத்த மருமக மலேசியால தான் இருக்காராம். இது அவர் 2வது மருமகளை வச்சு நடத்திட்டு இருக்காரு. இப்படி 3 பேரும் நல்ல இடத்துல, 4வது பொண்ணு சென்னையில நல்ல ஸ்கூல்ல நல்ல ஹாஸ்டல்ல வந்துச்சு. அப்பாவோட சொத்தை வித்துவாங்க. அவங்க நம்மளும் நம்ம வழியை பார்த்து போலாம்ல. சம்பாரிச்ச சொத்து இல்லல்ல, அப்பா சம்பாரிச்சதை தானே உங்களுக்கு வலிக்குது. இப்படி டஞ்சனான ஒரு இடத்துல தங்க வச்சு நம்மள அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. இவ்வளவு விடவே மாட்டேன், விட மாட்டேமா. என்னடி என்ன பாத்துட்டு போய் எடுத்துக்கோ. சரி விடு, அவங்க போனதுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட் கால் பண்றேன்னு சொல்லிருக்கா. அப்ப போய் போன் தன்னால உன தேடி வருமா? என்னடி பண்ணுது? வலிக்குதான். கேளுடி. எப்படிமா என் போன் கேக்குறியா? என் போன் எதுக்கு உனக்கு இருக்கு? இருக்காங்கல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன மாதிரி தான் இருக்கா. என்னோட 4 பிள்ளைங்க அந்த ஆள் சாடை எல்லாம் யாருக்கும் இல்ல. சும்மா சொல்லாதீங்க. அப்ப சாரா தானே பேர் சொல்லி கூப்பிடட்டுமா? ஒழுங்கா இங்கிருந்து போயிடு. மா ஏதாவது சொல்லிட போறேன். ஒரே ஜாட. இவங்க 2 பேரும் அவங்க அப்பா ஜாடையில தான் இருக்காங்க. உயரமா அவர மாதிரி தானே இருக்காங்க. நிறுத்த இல்ல. நீங்க அவர் மேல கோவமா கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா? இப்படி 2 சொல்லு. என்னக்கா பண்றது? அவரை வெறுக்கவா முடியும்? இன்னைக்கு வேணா நாங்க கஷ்டப்படலாம்,